இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் திடீரென பெய்த கனமழை எதிரொலி. தற்காலிக பேருந்து நிலையத்தில் மின் மோட்டார் மூலம் மழைநீர் அகற்றும் பணி தீவிரம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். ரவுடி பாம் ரவி கொலை வழக்கில் அனைவருக்கும் விடுதலை. புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வில் குளறுபடி. ஒரு சீட்டிற்காக 7080 மாணவர்கள் அலைக்கழிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் திடீரென பெய்த கனமழையொட்டி தற்காலிக பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டது. புதுச்சேரி பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தற்போது மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் தற்காலிக பேருந்து நிலையமாக AFT மைதானம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது மழைக்காலம் துவங்கியுள்ளதால் ஜூன் 5ஆம் தேதி கனமழை பெய்தது. இதனால் தற்காலிக பேருந்து நிலையம் மழைநீர் சூழ்ந்து சேரும் சகதியுமாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் தற்காலிக பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டனர். தற்காலிக பேருந்து நிலையத்தில் தேங்கியிருந்த மழைநீரை மின் மோட்டார் வைத்து மழைநீரை உப்பனாறு வாய்க்காலில் செலுத்தி அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து மழைநீரை வெளியேற்றும் போது மின் மோட்டார் பழுது ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மூலம் மின்துறை ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு மின் மோட்டார் பழுது நீக்கம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பழுது நீக்கம் செய்யப்பட்ட மின் மோட்டார் மூலமாக தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து மழைநீர் அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதிய பேருந்து நிலையத்தின் பணிகள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தற்காலிக பேருந்து நிலையம் 2 மாதங்கள் மட்டுமே இயங்கும். எனவே தற்காலிக பேருந்து நிலையத்தில் அவ்வப்போது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், புதுவை பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள், சமீபத்தில் கட்சியின் தேசிய தலைவர் நட்டா, அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து முதலமைச்சர், பாரதிய ஜனதா அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல், லஞ்சம் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளனர். அதோடு அரசுக்கு தரும் ஆதரவை விலக்கி வெளியிலிருந்து ஆதரவு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது புதுச்சேரி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றும், கடந்த 2.5 ஆண்டுகளாக தான் கூறி வந்த குற்றச்சாட்டுகளைத்தான் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைமையிடம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தான் கூறி வந்த ஊழல், லஞ்சம் குற்றச்சாட்டுகள் ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளதாகவும், ரங்கசாமியின் ஆட்சி ஆட்டம் கண்டுள்ளது, ரங்கசாமி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். இதனால்தான் புதுச்சேரி மக்கள் ஊழலுக்கு எதிரான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை அமோக வெற்றி பெற செய்துள்ளனர் என்றும் தெரிவித்த அவர், அரசின் ஊழலை ஆட்சியாளர்கள் மூடி மறைக்க பார்க்கிறார்கள், ஆனால் அது நடக்காது என்று தெரிவித்துள்ளார். புதுவை பாரதிய ஜனதா அமைச்சர் மனைவி பெயரில் கன்னியகோவிலில் 18,400 சதுர அடி நிலம் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வாங்கப்பட்டுள்ளது. பினாமி பெயரில் பெட்ரோல் பங்க் அமைக்க ஒருவருக்கு அனுமதி அளித்துள்ளனர். இங்கு பெட்ரோல் பங்க் அமைக்க நிலத்துக்கு அருகில் நகர் அமைக்க விற்பனை செய்யப்பட்ட இடத்திற்கு வழிக்கான நிலம் 4000 சதுர அடியை ஆக்கிரமித்துள்ளனர். இது தொடர்பாக நிலத்தை வாங்கியவர்கள் மாவட்ட ஆட்சியர், காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பான ஆதாரத்தோடு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலம் புகார் செய்து விசாரணைக்கு உத்தரவிடக் கோர உள்ளதாகவும், பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் ஆட்சியாளர்கள் திருந்தவில்லை என்பதையே இது காட்டுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை என்று கூறியிருக்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர்களும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறிய புகார்கள், ஊழல் சம்பந்தமான புகார்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்?
புதுச்சேரியில் ரவுடி பாம் ரவி கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி தாதுவிப்பேட் நகராட்சி குடியிருப்பை சேர்ந்தவர் ரவுடி பாம் ரவி. இவர் மீது 6 கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் இருந்தது. ஜாமீனில் வெளியே வந்த ரவி வானரப்பேட்டையை சேர்ந்த பரிடா அந்தோனி ஸ்டீபன் என்ற நண்பருடன் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை வானரப்பேட்டை ஆலன் வீதி ராஜராஜன் வீதி சந்திப்பில் வழிமறித்த கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியது. அதில் தப்பித்த இருவரையும் கத்தியால் வெட்டி படுகொலை செய்தது. இந்த கொலை தொடர்பாக ரவுடி வினோத், தீன், மர்டன் மணிகண்டன், தியாகு, பிரேம், ராஜா, தேவேந்திரன், அருண், பிரவீன், ரோமாக், ஆட்டோமணி உள்ளிட்ட 31 பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது. இந்த இரட்டை கொலை வழக்கு விசாரணை புதுவை 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கு விசாரணை முடிந்து ஜூலை 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசேகரன் சந்தேகத்திற்கு இடமின்றி காவல்துறை குற்றங்களை நிரூபிக்க தவறியதால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்வதாக கூறி தீர்ப்பளித்துள்ளார். புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வில் ஒரு சீட்டிற்காக 7080 மாணவ மாணவிகள் அலைக்கழிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான முதற்கட்ட சீட் ஒதுக்கீட்டு வரைவு பட்டியல் கடந்த 3ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் 7080 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் சுற்று கணினி கலந்தாய்வில் சீட் கிடைக்க பெற்ற மாணவ மாணவிகள் இடம் கிடைத்த கல்லூரிகளில் சேர சென்றனர். ஆனால் எந்த கல்லூரியிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை. இந்நிலையில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு சீட் ஒதுக்கீடு நிறுத்தப்பட்டுள்ளது என்று சென்டாக் அறிவிப்பு வெளியிட்டது. இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். எம்பிசி இடஒதுக்கீட்டின் கீழ் சீட் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மாணவர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் ஒரு சீட்டினை மட்டும் ரிசர்வ் செய்து கோர்ட்டின் கவனத்திற்கு கொண்டு சென்று முதற்கட்ட கவுன்சிலிங் நடத்தியிருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. மேலும் கடந்த காலங்களிலும் இதுபோன்று நடந்துள்ளது. ஆனால் சென்டாக்கில் சரியான திட்டமிடல் இல்லாததால் ஒரு மாணவருக்காக இப்போது 7080 பேருக்கான சீட் ஒதுக்கீட்டு திடீரென நிறுத்தப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இப்போது மெரிட் லிஸ்டை சரி செய்து மீண்டும் முதற்கட்ட கலந்தாய்வு நடத்த வேண்டிய நிலைக்கு சென்டாக் தள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில தினங்களில் மாணவரின் சீட்டினை உறுதி செய்து 7080 பேருக்கான சீட் ஒதுக்கீட்டினை சென்டாக் உறுதி செய்ய வேண்டும் என மாணவர் நல அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். ஆன்லைன் மூலமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் மோசடி செய்து பணம் பறித்த சென்னையை சேர்ந்த குற்றவாளியை புதுவை இணையவழி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூரை சேர்ந்த அஸ்வின் என்பவர் கோவில் திருவிழாவிற்காக தவில் மற்றும் நாதஸ்வரம் வேண்டும் என்று ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது ஒரு நபர் தன்னிடம் தவில் மேளம் இருப்பதாக கூறியதை அடுத்து அஸ்வின் கோவில் திருவிழாவிற்கு முன்பாக நாதஸ்வரம் தவில் வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கான முன்பணமாக 22,000 ரூபாய் பணத்தையும் அனுப்பியுள்ளார். ஆனால் கூறியபடி குறிப்பிட்ட தேதிக்குள் நாதஸ்வரம் மேளத்தை அந்த மர்ம நபர் அனுப்பவில்லை என்று இணையவழி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது அந்த நபர் சென்னை கோட்டூரை சேர்ந்த 52 வயதுடைய ஜெயக்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோரின் தலைமையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் சென்னையில் ஜெயக்குமாரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் புதுச்சேரியில் மட்டும் 7 நபர்களை ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது. ஒருவருக்கு சென்ட்ரிங் சீட் அனுப்புகிறேன் என்றும் 2 தனியார் பள்ளிகளுக்கு மொபைல் டாய்லெட் அனுப்புகிறேன் என்றும் ஒரு நபரை LED டிவி வாடகைக்கு தருகிறேன் என்றும் செண்டமேளம் அனுப்புவதாக கூறி பணத்தை ஏமாற்றியதும் தெரியவந்துள்ளது. மேலும் இவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட நபர்களை ஆன்லைன் மூலமாக பல்வேறு தொழில்கள் செய்வது போல் பதிவு செய்து அவர்களிடம் கேட்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு யாருக்கும் எந்த பொருட்களையும் வாடகைக்கு அனுப்பாமல் ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து குற்றவாளி ஜெயக்குமாரிடமிருந்து 30க்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள், காசோலைகள், 20 சிம் கார்டுகள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்து தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மதுபான கடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து 3 வாலிபர்கள் சேர்ந்து ஒருவரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் செந்தில்.
ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வரும் இவர் கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரி விழுப்புரம் சாலை வில்லியனூர் பகுதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் மது அருந்திவிட்டு கடையின் வெளியே வந்து நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் வந்த வேகத்தில் அவர்களது வாகனத்தை விட்டு இறங்கி செந்திலை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர்களிடம் செந்தில் தப்பி ஓடிய நிலையில் ஒரு வாலிபர் அவரை துரத்தி சென்று தாக்கியுள்ளார். பின்னர் அந்த 3 இளைஞர்களும் அவர்கள் வந்த அதே இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இக்காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் மதுபான கடையில் மது அருந்தும் போது செந்தில் மற்றும் அங்கிருந்த இளைஞர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அவர்கள் அவரை தாக்கிவிட்டு சென்றதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பழுதாகி இருந்த மின்கம்பங்கள் மற்றும் மின் விளக்குகள் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுலா தலமான புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் தற்போது மழைக்காலம் துவங்கிவிட்டதால் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் மின் விளக்குகள் பழுதுகளை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் கடற்கரை பகுதியில் மின் விளக்குகள் ஒரு சில இடங்களில் பழுதடைந்து எரியாத நிலையில் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடையும் சூழ்நிலை உருவானது. எனவே இந்த பகுதியில் மின்கம்பங்கள் மற்றும் மின் விளக்குகளை சரி செய்து தர வேண்டும் என்று அரசுக்கு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து மின்துறை ஊழியர்கள் புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் முதல் டியூப்ளெக்ஸ் சிலை வரை பழுதடைந்த மின்கம்பங்கள் மற்றும் எரியாத மின் விளக்குகளையும் ராட்சத கிரேன் மூலமாக பழுது நீக்கம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜகவினர் சார்பில் கட்சி நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி அங்கம்மா சத்திரம் குளம் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 123வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அவரது பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தொகுதி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான சத்யராஜ் மற்றும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் தலைமையில் பழமை வாய்ந்த அங்கம்மா சத்திரம் குளம் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணியில் பாஜக மூத்த நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் கலந்து கொண்டு குளத்தை சுற்றியுள்ள பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் குப்பைகளை அப்புறப்படுத்தினர். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளையொட்டி காரைக்கால் திருநள்ளாறு பாஜகவினர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி திருநள்ளாறு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் GNS ராஜசேகர் கலந்து கொண்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6765 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 963 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல்